இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற படகு கவிழ்ந்து விபத்து, ஒருவர் மீட்பு, மற்றொருவர் மாயம். கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல். பாஜக அரசுக்கு எதிராக புதுச்சேரி முழுவதும் காங்கிரசார் நடைப்பயணம், 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. புதுச்சேரியில் அதிகாலை கடலில் மீன்பிடிக்க சென்று மாயமான 2 மீனவர்களில் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவரை தேடும் பணியில் மீனவர்கள் மற்றும் கடலோர காவல்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விவேக். மீனவரான இவர் தனக்கு சொந்தமான ஃபைபர் படகில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் தனது மாமா கரிகாலனுடன் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றுள்ளார். அதிகாலை மீனை பிடித்துவிட்டு காலை 7 மணிக்குள் விவேக் கரை திரும்புவது வழக்கம். இந்த நிலையில் இன்று காலை 9 மணி ஆகியும் விவேக் திரும்பாத நிலையில் சக மீனவர்கள் புதுச்சேரி கடலோர காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் விவேக் வழக்கமாக செல்லும் நீர் வழித்தடத்தை பின்தொடர்ந்த மீனவர்கள் மற்றும் கடலோர காவல்படையினர் தமிழக பகுதியான முதலியார்சாவடி கடல் பகுதியிலிருந்து சுமார் 20 மைல் தூரத்தில் விவேக்கின் ஃபைபர் படகு கவிழ்ந்திருந்ததை கண்டறிந்தனர். ராட்சச அலை காரணமாக படகு கவிழ்ந்திருக்கலாம் என்பதால் படகு கவிழ்ந்த இடத்தில் இருந்து சுமார் 2 மைல் சுற்றளவில் தேடும் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் விவேக் என்பவர் கடலில் நீச்சல் அடித்துக் கொண்டு தத்தளித்த போது மீனவர்கள் அவரை மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். தற்போது கரிகாலன் என்பவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் கவிழ்ந்த படகை மீனவர்கள் முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதி கடற்கரைக்கு எடுத்து வந்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் மீனவர்களின் படகுகள் ராட்சச அலைகளில் சிக்கி சேதமாவதும் இதனால் உயிரிழப்பு ஏற்படுவதும் அதிகமாகி வரும் நிலையில் மேலும் ஒரு சம்பவம் அதிகாலை நேரத்தில் நடந்துள்ளது. மீட்கப்பட்ட மீனவர் விவேக்கின் தகவலின் அடிப்படையில் மீனவர் கரிகாலனை கடலுக்குள் தேடும் பணியில் சக மீனவர்கள் மற்றும் கடலோர காவல்படையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தபடி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கக் கோரி 100க்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த 2015ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட தற்காலிக ஊழியர்கள் 2642 பேரை தேர்தல் நேரத்திற்கு முன்பாக பணியில் சேர்க்கப்பட்டதாக கூறி தேர்தல் ஆணையம் பணி நீக்கம் செய்தது. மேலும் நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பணி வழங்கக் கோரி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்திய நிலையில் கடந்த 2023 மற்றும் 25ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் அறிவித்தது போல 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பணி வழங்காமல் உள்ள ஆளும் அரசை கண்டித்தும் சட்டசபை வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயற்சி செய்தனர். ஆனால் அவர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யார்கட்டி சமாதானப்படுத்தி அனைவரையும் கரைக்கு அழைத்து வந்தார். மேலும் அரசு பணி வழங்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ஆளும் அரசுக்கு எதிராக நடைபெற்ற நடைப்பயணத்தில் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரியை ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத போக்கை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைப்பயணம் தொடங்கப்பட்டுள்ளது.
இந்த நடைப்பயணமானது இன்று முதல் வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி வரை புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் நடைபெறவுள்ளது. அதன்படி முதல்கட்ட நடைப்பயணம் இன்று முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடங்கியது. காங்கிரஸ் கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் பெருமாள் கோவில் வீதியில் இருந்து புறப்பட்ட நடைப்பயணத்தில் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் MLA உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நடைப்பயணமானது முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றது. இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் புதுச்சேரி அரசுக்கு எதிரான கண்டன பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டும், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி ஆகியோரின் முகமூடிகளை அணிந்து கொண்டும் புதுச்சேரி பாஜக NR காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தை நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி கௌதம் குமார் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், JCM மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான், அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகி NR வாழ்முனி, நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். முன்னதாக விழா அரங்கிற்கு அருகே உள்ள ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார். நடிகர் தாடி பாலாஜி பேசும்போது, நான் எவ்வளவோ கூட்டத்திற்கு போயுள்ளேன், ஆனால் இங்குதான் அனைவரும் இன்முகத்துடன் வந்துள்ளீர்கள். அதற்கு காரணம் என் அண்ணன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தான். அவர் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வார். நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசும்போது, அரசியலுக்கு ஏன் வந்தோம் என்றால் இங்கு நிறைய மக்கள் பின்தங்கி உள்ளனர். கழிவுநீர் கலந்த குடிநீரால் பாதிக்கப்பட்ட பகுதியும் இந்த உருளையன்பேட்டை தான். ஆட்சியாளர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. அனைவருக்கும் நல்ல கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதற்காக நான் இங்கு வந்துள்ளேன் என்று கூறினார். புதுச்சேரியில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அறிவிக்கப்பட்ட முதியோர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையில் ரூபாய் 500 உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர், விதவை, முதிர்கன்னிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 55 வயதிலிருந்து 60 வயது உள்ள முதியோர்களுக்கு ரூபாய் 2000-ம், 60 வயதிலிருந்து 79 வயது உள்ள முதியோர்களுக்கு ரூபாய் 2500-ம், 80 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ரூபாய் 3500 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை ரூபாய் 500 உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி தற்போது இவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையில் ரூபாய் 500 உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட இந்த உதவித்தொகையானது அடுத்த மாதம் முதல் வழங்கப்பட உள்ளது. இதேபோல் விதவை மக்களின் திருமணத்திற்காக வழங்கப்பட்டு வந்த நிதி உதவியானது ரூபாய் 30,000-லிருந்து ரூபாய் 40,000-ஆக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். அதற்கான அரசாணையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. வெள்ளியனூர் தட்டாஞ்சாவடி கிராமத்தில் ரூபாய் 56 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி தட்டாஞ்சாவடி கிராமத்திற்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு ரூபாய் 35,93,299 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் ரங்கசாமி நகருக்கு ரூபாய் 19,74,637 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 55,67,936 லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்பியூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிலையில் வில்லியனூர் கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, ஒப்பந்ததாரர் சந்தோஷ்
ராஜ்குமார் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சரவணன், ராமதாஸ், முத்து, அன்பு, ரவி, பன்னீர்செல்வம், கோதண்டம் உட்பட திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பழைய காலனி பகுதியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் புதிய டிரான்ஸ்பார்மரை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் இயக்கி வைத்து அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு பழைய காலனி பகுதியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் நீலாவதி அம்மன் SS 31-5 KVA புதிய டிரான்ஸ்பார்மர் இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி புதிய டிரான்ஸ்பார்மரை இயக்கி வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, உதவி பொறியாளர் செல்வபாண்டியன் மற்றும் சமூக சேவகர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்புவனை ஏரி வரத்து வாய்க்கால் குறுக்கே ஜிம்மா மசூதி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்புவனை ஏரி வரத்து வாய்க்கால் குறுக்கே ஜிம்மா மசூதி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 32,42,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மாள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஒப்பந்ததாரர் முத்துக்குமரன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், JCM மக்கள் மன்றம் திருப்புவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராம சாலையில் அமைந்துள்ள முத்துக்குமரன் நகரில் எல் வடிவ வாய்க்கால் கட்டுமான பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலம் ரூபாய் 8,31,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் முன்னாள் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் தேவர் மற்றும் சமூக சேவகர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, நிர்வாகிகள் கணபதி, பூபாலன், பாலு, வேலாயுதம், ஐயனார் உட்பட கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். பல ஆண்டுகள் ஒப்பந்த ஆசிரியர்களாக பணிபுரிந்தவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு கடந்த ஏப்ரல் மாதத்தில் 4 நாட்கள் போராடி வந்தனர். முதலமைச்சர் அவர்களை அழைத்து அனைத்து ஆசிரியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உறுதியளித்தார். உறுதியளித்து 7 மாதங்கள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் அரசாங்கத்தால் எடுக்கப்படவில்லை. இச்சூழலில் சமீபத்தில் கடந்த மாதம் மீண்டும் ஆசிரியர்கள் 4 நாட்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து விரைவில் அனைவரும் பொங்கலுக்குள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். நீண்ட நாட்கள் ஆகியும் பணி நிரந்தரத்திற்கான எந்த ஆயத்த பணியும் செய்யப்படாத காரணத்தினாலும் அரசாங்கம் அளித்திருந்த உத்தரவாதம் தொடர்ந்து சாதகமாக அமையாத காரணத்தினாலும் ஆசிரியர்களின் காலவரையற்ற தொடர் போராட்டம் கல்வித்துறை வளாகத்தில் மீண்டும் துவங்கியது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கடலுக்குள் மீன் பிடிக்க சென்ற படகு கவிழ்ந்து விபத்து, ஒருவர் மீட்பு, மற்றொருவர் மாயம். கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல். பாஜக அரசுக்கு எதிராக புதுச்சேரி முழுவதும் காங்கிரசார் நடைப்பயணம், 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.